அனைவருக்கும் வணக்கம். இந்த டிசிஎம் கிளாஸில் ரெஃப்ளெக்ஸாலஜின்றது ஒரு கோர்ஸ் நான் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கிறேன். 2 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்கெல்லாம் புத்தகத்தை பார்த்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறவங்க. இப்போ நம்ம எப்படி புதுசாக பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்க புத்தகத்தை பார்த்து அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இங்கே அப்படின்னா ஏற்கனவே ப்ராக்டிக்கல் இருந்ததை விதைச்சி விடுறாரு. ஏற்கனவே ப்ராக்டிக்கல் மனசில் வச்சுருக்கிறாரு, எத்தனையோ ரெஃப்ளெக்ஸில் பண்ணியிருக்கிறாரு, அதில் நமக்கு விதைச்சி விட்டுருக்கிறாரு. இது நல்ல அறுவடையை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். இது என்னோட நிற்காமல் இந்த ரெஃப்ளெக்ஸாலஜியும் இந்த சுஜோக்கும் இந்த ஆரிக்குலரும் அடுத்த சந்ததிகளுக்கு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பீப்புளுக்கு இந்த அவேர்னஸை கொண்டு போகணும். நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அவேர்னஸ் கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தை பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். சரி, நான் விடலை, கான்ஃபிடன்ட் லெவல் விடலை. இன்ன வரைக்கும் நான் எப்போ அக்குபஞ்சர் தொட்டனோ அது வரைக்கும் இதுவரை ஒரு மாத்திரை கூட நாங்கள் வாங்கினது கிடையாது, ஒரு டாக்டரையும் பார்த்தது கிடையாது. தட் இஸ் மை கான்ஃபிடன்ட் லெவல். இந்த கான்ஃபிடன்ட் லெவலு எந்த அளவுக்கு அவங்களுக்கு போயிருக்கும். நான் ஒன்றுமே பண்ணலை, அவங்கள என்னோடய ஆட்டிடியூட்டை மாற்றிக்கிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் மாற்றிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டைல் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த கலை நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு வர சந்ததிகளுக்கும் அடுத்த நெய்பருக்கும் ஒரு நல்ல ஒரு அவேர்னஸை கொடுக்கணும். இது காலையில் நான் சொல்லணும்னு பார்த்தேன். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அலோபதி அண்டு அக்கு? நிறையா இருக்குது. எந்த அக்குபஞ்சர் டாக்டராவது, எந்த ஆயுர்வேதிக் டாக்டராவது ஏசி போட்டு உட்காந்துருக்கிறாரா? எந்த அக்குபஞ்சர் டாக்டராவது 2 கேர்ள்ஸ் வச்சிருக்கிறாரா? நர்ஸு கிடையவே கிடையாது. சர்வீஸ்க்கு, டோன்ட் மைண்ட், சர்வீஸ்க்கு இல்லை. ஏன்னா உண்மை மறைக்கப்படுது, பொய் தான் வெளியில் வருது. ஸோ அது வியாபார யுத்தி. இது நம்ம உண்மையான கலையை மக்களுக்கு கொண்டு போகணும். தயவு செய்து நீங்கள் படித்த இந்த கலையை அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போங்க. நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும், சார் எங்கள் ஊரில் வாங்க சார், 10 பேர் நான் ரெடி பண்ணிட்டேன் சார் அப்படின்னா சந்திரசேகர் சார் உடனே வருவார். அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் கேண்டவருக்கு, அவருக்கு மோட்டவே அப்படித்தான். அவங்க குரு அடிக்கடி சொல்லியிருப்பார், எனக்கு அக்குபஞ்சர் தான் உயிர், அக்குபஞ்சர் தான் கனவு, அக்குபஞ்சர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அதே மாதிரி தான் இவரும் எந்த பிரதிபலன் எதிர்பார்க்காம, சார் சொன்ன மாதிரி எந்த பிரதிபலன் எதிர்பார்க்காம, எந்த டைமாக இருந்தாலும், அது யாராக இருந்தாலும் நானே கண்கூட பார்த்துருக்குறேன். அந்த அளவுக்கு அவரோட சர்வீஸ் ஓரியன்ட் மைண்ட் இருக்குது பாருங்கள். ரியலி கிரேட். ஐ எம் அப்ரிஷியேட் ஃபார் மிஸ்டர் சந்திரசேகர் சார். இந்த ப்ராடக்ட்டும் இல்லை, நீங்கள் எந்த ப்ராடக்ட் கொண்டு வந்தாலும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இதில் நம்பர் 1 அக்குபஞ்சரிஸ்டாக மாறுவீங்கன்னு கான்ஃபிடன்ஸ் கூடுது. அதனால் திருச்சியில் நம்பர் 1 அக்குபஞ்சரிஸ்ட் மிஸ்டர் சந்திரசேகர் தான் வரணும் அப்படின்ற எல்லாரோட துவா பண்ணிக்கும். வணக்கம். அக்குபஞ்சர் தெரியாதவங்க கூட இந்த ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மளே செல்ஃபாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம், குழந்தைங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். நம்ம உடம்பை மேலும் கெடுத்துக்காமல், நம்ம உடம்பு நம்மளே செலவும் இல்லாமல் நம்ம சேஃப்டியாகவும் இருந்துக்கலாம். பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவு ஹெல்ப்பும் பண்ணலாம். இதை மெயினாக நம்ம சந்திர சார்ட்டேருந்து நம்ம பெஸ்ட்டாக கற்றுக்கலாம். எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் எந்த நேரம் கேட்டாலும், சார்லாம் சொன்ன மாதிரி எப்போ கேட்டாலும் எந்த டவுட்னாலும் உடனே சொல்லுவாங்க. எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும், மேம் நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் உடனே நமக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வைப்பாங்க. நம்மளும் அதே மாதிரி சார்ட்டேருந்து கற்றுட்டு எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். சாரோட இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் எல்லாருக்கும். அது என்னோடய ஆசை. நல்லா சூப்பராக எடுத்தாங்க கிளாஸ். செம்மையாக குழந்தைங்க வந்திருந்தா கூட, இப்போ ஒரு பையன் கூட நல்லா ஆன்சர் பண்ணால், சின்ன குழந்தைங்க வந்தால் கூட நல்லா நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாம் நல்லா செம்மையாக எடுத்துருந்தாங்க கிளாஸு. ரொம்ப சந்தோஷங்க சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சேவை இன்னும் தொடரட்டும். கடவுளோட கிரேஸ் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா ஆல்டர்னேட்டிவான தெரப்பிஸ்ட் எல்லாமே நான் நிறையா படிச்சுட்ருக்கேன், நிறையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் ரிஃப்ளெக்ஸாலஜி நான் அதிகமாக பண்ணுறதில்ல. ரைக்கி மித்த ஆல்டர்னேட்டிவ் தான் பண்ணுறோம். இது இன்றைக்கி இந்த கிளாஸ்லாம் பார்க்குறப்ப இதிலே நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம எளிமையாக பண்ணக்கூடியது. இந்த உலகத்தில் எல்லாருமே மருந்து மாத்திரைகள் ஏதாவது ஒரு உடனே ஏதாவது தீர்வு கிடைக்கணும்னு தான் பார்க்குறாங்க. அதுக்கு இந்த
ரிஃப்ளெக்ஸாலஜி நம்ம பண்ணுறப்ப உடனே தீர்வு கிடைக்குது. இதை எல்லாருமே படித்த அனைவரையும் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ எளிமையான ஒரு விஷயத்தை வந்து கற்றுருக்காங்க இன்றைக்கி. இந்த ஒரு நாள் வந்து நம்ம செலவழித்தது இந்த நம்ம வாழ்நாள் முழுவதுமே நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஒரு பயனுள்ள நாளாக இன்றைக்கி நம்ம இதை உணர்ந்துருக்கோம். அந்த வாய்ப்பை கொடுத்த சந்திர சாருக்கும் இறைவனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் ஓஎஃப்டியில் ஒர்க் பண்ணுறேன். இங்கே தான் டிசிஎம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ சந்திரசேகர் சார் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா எந்த விஷயத்தையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லித்தரக்கூடிய ஒரு நபர். எந்த நேரத்தில் கேட்டாலும், எப்போ நம்ம ஏதாவது கேள்வி கேட்டாலும், இன்னும் ஏதாவது உங்களுக்கு தேவையானாலும் சொல்லுங்கள், எப்போ வேணாலும் ஃபோன் பண்ண, எந்த நேரமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து கிளியராக சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் சொல்லி தருவார். முதல்ல வந்து நான் வந்து வாழ்க வளமுடனில் இதில் ஒரு பயிற்சி இருக்குது, அக்குப்ரெஷர் இருக்குது, பாத அழுத்த பயிற்சின்னு ஒன்று இருக்குது. அதில் கூட இவ்வளோ ரிசல்ட்டு கிடைக்கும். ஆனால் இந்த அளவுக்கு கிடைக்காது. அதில் ஒரு 50% கிடச்சுன்னா இதில் 100% கிடச்சிருக்கு. அது நான் இப்போ எனக்கு முட்டி வலி கூட இருந்துச்சு. இப்போ நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அக்குபஞ்சர் பாயிண்ட்லாம் போட்டுட்டு இருந்தேன். அதை விட இப்போ இன்றைக்கி அதில் கொஞ்சம் பெட்டர், 50%க்கு மேலே கொஞ்சம் பெட்டர் இருக்குது. நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். சந்திரசேகர் சார் இன்னும் வந்து நிறைய கிளாஸுகள்லாம் எடுத்து மற்ற இந்த அக்குபஞ்சர் ப்ளஸ் இது சம்பந்தமான அவ்வளவு தொழில்நுட்பங்களையும் எல்லாருக்கும் பரப்பணும். ஈஸியாக எல்லாம் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் எளிமையாக புரியும் மனத்தில் கிளாஸ் நடத்துகிறாரு. சொல்லி ப்ராக்டிக்கலு மிக அற்புதம். சொல்ல முடியாது இது இப்படி தான் அப்படிங்கிறது. அந்த பயிற்சி பண்ணும்போது தான் அந்த உணர்வு நமக்கு கிடைக்குது. உள்ளுணர்வு, உடலில் ஒரு மாற்றம், மனதில் ஒரு மாற்றம், உயிர்களில் ஒரு மாற்றம், நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுது. சந்திரசேகரும் அவரை சார்ந்த அவருக்கு உதவியாக இருந்த அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். வணக்கம். ஓஎஃப்டியிலேருந்து வரேன். இதான் ஃபஸ்ட்டு டைம் கம்பம் அகாடமியில் நான் பண்ணேன். பட் இங்கே இருக்கிறது எல்லாமே சார் நல்லாவே கிளியர் பண்ணார். நல்லா வந்ததுலேருந்தே ரொம்ப டைமே பத்தாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னும் நிறையா இது கற்றுக்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைமு. இனி நெக்ஸ்ட்டு எல்லா கிளாஸஸுமே வரலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எப்போ நீங்கள் கிளாஸஸ் எது எடுக்கிறதா இருந்தாலும் சொல்லுங்கள் சார், கண்டிப்பாக வரும். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது, ஈஸியாக புரிஞ்சுது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபீட்பேக்கு ஃபஸ்ட்டு வந்ததுக்கும் இப்போ ஏதோ ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா ஃபீல் ஆகுது, அந்த அளவுக்கு ஃபீலாக இருக்குது. அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். ரிஃப்ளெக்ஸாலஜி பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. அக்குபஞ்சர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் நல்ல ரிசல்ட்டு சார். இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக தெரியுது. கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு வர பேஷண்ட்டுக்கு இது கொடுத்தா கண்டிப்பாக பேஷண்ட்ஸ் கண்டினியூவாக நமக்கு வருவாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட் டைமே நமக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருச்சுனாவே. ஏன்னா இப்போ புதுசாக இப்போ கிளினிக் இப்போ தான் சார் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சுஜோ கொடுத்தா கூட உடனே நல்ல ரிசல்ட் வருது. உடனே அடுத்தது நம்ம ஃப்ரீ கேம்ப் தான் போடுறோன்னா கூட ஒரு சிம்பிளாக கொடுத்தோம்னா டக்குன்னு ரிசல்ட் வந்துடுது. ஸோ அதை விட இப்போ நம்ம இதுவும் சேர்த்து கொடுக்குறப்ப ரொம்ப ரிசல்ட் வந்துடும் சார். சார் ரொம்ப எளிமையாக இருந்தது சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. எனக்கு வந்து நான் அக்குபஞ்சர் வந்து படித்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. பட் நான் எங்கேயுமே மற்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்றது நான் வந்து பார்க்கல. அதாவது வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப இப்போ கேப்புக்கு அப்புறம் நான் காலையில் வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போதும் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணவங்க சொன்னாங்க, நீங்கள் தைரியமாக வாங்க, அதாவது இப்போ நடத்துகிறவர் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அதாவது கூப்பிடணும் அப்படிங்கிற பர்பஸ்க்கு நிறைய பேர் அப்படி சொல்லி தான் கூப்பிடுவாங்க. சரி, எனக்கும் இந்த ரிஃப்ளெக்ஸுங்கிறதுனால ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வரணும்னு ஆசைப்பட்டு இங்கே வந்தேன். ஆனால் அவங்க சொன்னதை விடவே எனக்கு ரொம்பவே திருப்திகரமாக இருக்கிற அளவுக்கு நடத்தின எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ராங்காக எது கேட்டாலும் டவுட் எவ்வளோ இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. அதுவே ஒரு மெயின் திருப்தி. அது இல்லாமல் எப்போ டவுட்னாலும் கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அதனால் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்கிறது இல்லை. அதாவது நீங்கள் வந்தீங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்களா அதோடு தான் இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு இங்கே வந்து சொல்லி கொடுத்தது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஈவன் இப்போ பண்ணதுக்கப்புறமும் எனக்கு அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் பண்ணுறதும் நல்லா இதாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ பண்ணி இன்னும் இப்போ கற்றுக்கிறவங்க பண்ணும்போதே இவ்வளோ இருக்குங்கும்போது நம்ம அதில் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது இன்னும் நல்லா நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் இருக்குது. இன்ஷால்லா இது கற்றுக்கிறவங்க அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்கவுங்களே டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது பண்ணுங்கள். நம்மளால் இன்னும் நிறைய பேர் நம்மளை இன்ஷால்லா ஷிஃபா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் இன்ஷால்லா கடவுளை வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நான் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை பார்த்தேன். அப்போ அந்த நம்பர் நான் ஸ்டோர் பண்ணி பார்க்கும்போது TCM சந்திரசேகரன் வந்தது. அவர் ஏற்கனவே எனக்கு தெரியும், சார் எனக்கு தெரியும், ஏற்கனவே TCMல அவரை பார்த்துருக்கேன்.
அப்புறம் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் நீங்கள் என்ன புதுசாக சொல்லி தருவீங்க? ஏன்னா ஏற்கனவே நான் 2-3 இடத்துல நான் படிச்சிருக்கிறேன், ட்ரீட்மெண்ட்டும் அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் இதை விட என்ன புதுசாக சொல்லி தருவீங்கிட்ட அவர் என்ன சொன்னால், நான் டிசிஎம் அந்த தியரியை வந்து இதோட கம்பைன் பண்ணி நான் சொல்லித்தரேன். அப்போ எனக்கு கொஞ்சம் அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா சாதாரணமாக ஒரு கிட்னி ஸ்டோன் அப்படின்னா டிசிஎம்மோட கனெக்ட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இன்னும் நல்லா ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறனால வந்தேன். நான் உண்மையிலே நான் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு தகவல் கிடைச்சிது. அது மாத்திரம்ல நான் ஒரு ஐயா அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவரே சொன்னார், சார் இந்த ஹிப் ஜாயிண்டில் பண்ணும்போது இந்த ஹிப்பு எனக்கு கரெக்டாக ரிசல்ட்டு கிடைக்குது, சயாட்டிக்காவில் பண்ணும்போது சயாட்டிக்கா ரிஃப்ளெக்ஸ் பாயிண்டில் பண்ணும்போது இங்கே சயாட்டிக்கா எனக்கு ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கும் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் மட்டனும் பண்ணுறது எனக்கு பண்ணுறதுக்கு இல்லை, எனக்கும் அது திருப்தியாக இருந்தது. அதனால் சாருடைய சேவை. இன்னொன்று நான் கேட்டேன், என் ஃப்ரெண்டு கூட சொல்லுவார், தம்பி கூட சொல்லுவான், எப்போ பண்ணாலும் இல்லை ஃபோன் பண்ணுறேன் பிஸியாக இருக்கேன் அப்படின்னா சொல்லவே மாட்டார், எப்போ பண்ணாலும் ஃபோன் எடுப்பார். அதை நான் என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்துட்டேன். ஆகவே நான் எனக்கே ஒரு ஆசை, நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் என்னால் முடியலனா கூட டிசிஎம் படிக்கணும்னு ஆசையாக இருக்கும் உங்ககிட்ட. ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த டைம் பேலன்ஸ் அது முக்கியமாக நான் குறிப்பிட்டாகணும். லாஸ்ட் டைம் நான் திருச்சியில் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். அட்வான்ஸ் கிளாஸ் சுத்தமாக எனக்கு புரியல. அவர் இவர்கிட்ட சொன்னேன், நான் ஃபோனில் ஒரு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்கும், புரிய வச்சுட்டார். டக்குன்னு இருக்குது. அதாவது பிடிபடாமல் இருந்த விஷயம் இதுதான் தெரிஞ்சு போய் டைம் பேலன்ஸில். அது நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். நான் அவர் சேவை சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து என்னோடய குருநாதர் மிஸ்டர் சக்கரவர்த்தி கடந்த 2.5 வருஷமாக எனக்கு பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் கொப்பளம் பெருசாக வந்துச்சு. நான் சென்னையில் இருக்கிற டாப் 8 டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்தேன். யாரும் என்னால் க்யூர் பண்ண முடியல. ஒரு 1.5 lakhs செலவு பண்ணேன், க்யூர் பண்ண முடியல. மறுபடியும் வந்து நான் சித்தாரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அங்கே ஃபுல்லாக தங்க பஸ்மம் கொடுத்து என் பாடியை தான் வெயிட் ஆகினாங்களே, கூட ஸ்டெராய்ட்ஸ் எடுத்து எனக்கு வந்து ரொம்ப என் 2 காலம் வந்து பாம்பு தோல் மாதிரி கால் ஃபுல்லாக பாம்பு தோல் மாதிரி ஆயிடுச்சு. அப்பயும் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ சக்கரவர்த்தி சார் என்னோடய கொலீக் தான், ஒரு ஆஃபீஸ் 2 பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறோம். அப்போ பிகினிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்காரு, என்கிட்ட இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணால் கண்டிப்பாக குறையும், நீடில் போட்டால் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கூட எனக்கு நம்பிக்கை வரல. பட் ஒன் ஃபைன் டே வந்து என் ஒய்ஃப் வந்து எனக்கு இம்யூனிட்டி ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. ஒரு 8 months ஸ்டெராய்ட்ஸ் எடுத்து ஒரு 15 days ஒன்ஸ் ஃபீவர், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். மறுபடியும் நான் அலோபதி சாப்பிடுவேன், மறுபடியும் ஒரு 15 days யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், ஃபீவர் வரும். அப்புறம் இதே மாதிரி போயிட்டு இருந்தால் என்னங்க ஆகுதுன்னு சொல்லிட்டு சுகர் லெவலும் கொஞ்சமாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் சரி ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்கள் ஒரு வாட்டி சக்கரவர்த்தி சார் சொல்கிறது ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே எனக்கு ஏதோ பாடியில் ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சுது. அது ரெகுலராக பண்ணி எனக்கு இப்போது 100% நான் ஒரு 2.5-3 வருஷமாக வந்து என்னால் நான்வெஜ்ஜே எடுத்துக்க முடியல. கொண்டைக்கடலை, முச்சக்கட்டை, ராஜ்மா டால், காரமணி, பீன்ஸு, எந்த ப்ரோட்டீன் டயட் எடுத்தாலும் உடனே எனக்கு கையில் காலில் ஃபுல்லாக பெரிய கொப்பளம் வந்துடும். அதில் ஃபுல்லாக நீர், அந்த கொப்பளம் வந்து அப்படியே பெட்ரோல் ஊற்றி கொளுத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வலி இருக்கும். ஸோ வந்து அதுலேருந்து என்னை ஃபுல்லாக க்யூர் பண்ணது இந்த அக்குபஞ்சரும் ரிஃப்ளெக்ஸாலஜி மட்டும்தான். ஸோ இது நடத்தி கொடுத்த இன்றைக்கி நான் ரொம்ப நாளாக அவர்கிட்ட கேட்டுட்ருக்கேன், எங்கேயாவது கோர்ஸ் நடந்துச்சுன்னா என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் இது படிக்கிறதுல ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு கோர்ஸு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இன்றைக்கி. என்னால் 2 நாள் எனக்கு ஆஃபீஸ் வேலையிலையும் நேற்று ட்ரெயினில் ட்ராவலிங்னாலேயோ சென்னையிலேருந்து வரனால சரியாக தூக்கமும் இல்லை. நான் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல இன்றைக்கி. சரி நான் தூங்கிடுவேன் ஹாலில் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியர், ஒருத்தங்க வந்து பெங்களூர்லேருந்து, மதுரையிலேருந்து, பன்ரோட்டிலேருந்து, திண்டுக்கல்லேருந்து எங்கேருந்து வந்திருக்காங்க. எல்லா நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் வணக்கம். தேங்க்யூ. இது ரொம்ப அருமையான கோர்ஸ் சார். நான் கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அடுத்த பேட்ச் எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வருவேன். தேங்க்யூ. இந்த மாலை பொழுதுகளிலே இங்கே அனைவருக்கும் நான் வணக்கம் கூறி ஒரு மகிழ்வான ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த மனித காயம் எடுத்தது நாம் சுகம் பெற்று பிறர் சுகம் அடைய, அதிலே பிறர் துன்பம் கண்டு மனம் வாடவில்லை என்றால் என்ன மனித ஜென்மம்? பிறருடைய துன்பம் கண்டு நாம் மனம் இறங்கவில்லையால் எந்த மனித ஜென்மம் என்றுதான் நான் கேட்கிறேன். அது அவ்வாறு இருக்கையில் ஒருவர் கஷ்டப்படுகின்றார் என்று தெரிந்தும் நமக்கு அதை கஷ்டத்தை போக்க முடியவில்லை என்ற ஒரு வருத்த நிலை வரும்பொழுது அதை நாம் அந்த அறிவு தேடல் இந்த அக்குபங்க்சரிலும் இந்த இயற்கையான ரெஃப்ளெக்ஸாலஜி போன்ற மருத்துவங்களில் இருக்கிறது, புரிந்து கிடைக்கிறது. எந்த வளம் இல்லை என்ற திருநாட்டில் ஏன் கையை எந்த வெட்டும் பிற நாட்டில் என்றவாறு பல அந்நிய அவசியமில்லாத குப்பைகள் எல்லாம் உள்ளே வந்து சேரும் பொழுது இது மாதிரி உள்ள ஒரு பண்டைய காலத்திலிருந்தே
கூசா என்ற முறையிலும் ரெஃப்ளெக்ஸாலஜி என்றனாக்கா அறிவியல் சார்ந்து காலையிலே சார் எடுத்த கிளாஸ் எடுத்தாங்க. எவ்வாறெல்லாம் இது வளர்ந்து வந்திருக்கிறது படிப்படியாக. ரெஃப்ளெக்ஸாலஜியின் அன்னை என்று சொல்லப்படுகின்றவர் வாழ்க்கை முழுவதும் இதற்காகவே தியாகம் பண்ணி அவர் முழுவதும் ஐரோப்பிய கண்டங்களிலே அலைந்து திரிந்து இதை வந்து பரப்புரை செய்திருக்கிறார். இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரெஃப்ளெக்ஸாலஜியுடைய அந்த வரலாற்றை கேட்கும் பொழுது எத்தனை பெரிய மகான்கள் இதற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள், தன்னுடைய வாழ்நாளை தன்னுடைய நேரங்களை எல்லாம் விட்டு செய்திருக்கிறார்கள். அவ்வாறு பார்க்கும்பொழுது இந்த அற்புதமான ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்ளாமல் இந்த வாழ்க்கையே வேன் என்று தான் நான் சொல்லுவேன். அவ்வாறு இருக்கையில் இந்த ஒரு அற்புதமான ஒரு கலையை கற்று சற்று முன் என் பேசி சென்ற என்னுடைய நண்பருடைய அந்த ஒரு உள்ளாந்தரமான ஒரு உள்கிடக்கை, ஏதாவது உள்ளிலிருந்து வருகிறது பாருங்கள். என்னென்னமோ நான் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் சரியாகலை, கடைசியில்னாக்கா ரெஃப்ளெக்ஸாலஜி அக்யூபங்க்சர் குருநாதர் சரி பண்ணார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்துனாக்க ஆணித்தரமான சான்று நம் கையிலே எல்லாம் இருக்கிறது. கையிலே வெண்ணெயை வைத்துக்கொண்டு ஏன் அலைய வேண்டும், அங்கு இங்கும் தெரிஞ்சுனாக்க வாழ்க்கை பாதி சம்பாத்தியத்தை ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் செலவு பண்ணுறாங்க, இல்லை அவசியம் இல்லாத விஷயம் செலவு பண்ணுறாங்க. இந்த அவேர்னஸை கொண்டு வரணும். கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய மகளிர் இந்த ஒரு படிப்பை படித்து கையிலே ஒரு தன் குடும்பத்தையும் தன்னை சார்ந்தவரையும் சரி செய்து கொள்வதற்கு நாம் என்ன பண்ணணும், பரப்புரை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு வந்த அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்ள அடுத்த ஒரு ரிக்வஸ்ட் என்னவென்றால், கற்றுக்கிட்டீங்க சின்சியராக அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த போன உடனே அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வரும், அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் வரும், இதை மறந்து போயிடுவீங்க. போன ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்துனாக்கா அந்த ரெஃப்ளெக்ஸாலஜியை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலன்னா அவ்வளோதான், அதை அப்படியே விட்டுடுவீங்க. தட்ஸ் ரீசன்னாக்கா நீங்கள் அதை வந்து கண்டினியூஸாக அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த முயற்சியிலே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். பிறருக்கு சேவை செய்வது என்பது நமக்கு ஆத்மார்த்தமான ஒரு 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 மன திருப்தியை கொடுக்கும். எப்படியெல்லாம் சொல்கிறாங்க, எந்த நேரத்தில் கால் பண்ணாலும் சந்திரசேகர் சார் இருந்தனாக்கா பதில் சொல்லுவார், கேட்பார், அப்படிங்கிற ஒரு தன்மைனாக்கா அவர் இன்பில்ட், அதனால தான் அவர் வளர்ந்து வராரு. இன்றைக்கு சொல்லியன் ஹீல் அண்ட் ஃபீல்னாக்கா நிச்சயமாக வளர்ந்துனாக்கா பல இடங்களிலே இதனுடைய கிளைகள் வளர வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறி இந்த வாய்ப்பளி தலைமைக்கும் நன்றியை கூறுகின்றேன். வணக்கம்.